வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 ரெட்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. நாஸ்டாக் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நாஸ்டாக்ல நிறைய டெக் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேற்று பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரிய அளவில் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்திருக்கு. நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியாக பார்த்துருந்தோம். குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 1.6% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் ஒரு ரீபவுண்டை பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 6% அதிகரித்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. இதில் 2 மார்க்கெட்ஸை கவனிக்க வேண்டியது இருக்குங்க. ஒன்று வந்து தாய்வான் 4% வீழ்ச்சியை பார்த்தது. மற்றொன்று இந்தோனேஷியா 10% விழுந்திருக்கு. இடைக்காலத்தில் அவங்களுடைய ட்ரேடிங்கும் நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருந்தது. 9% விழுந்தப்போ நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருந்தது. இந்தோனேஷியாவுடைய மார்க்கெட் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு மணி கண்ட்ரோலில் சில வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, டெக் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. யூஎஸ்ஏலையும் டெக் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதான் நாஸ்டாக் வந்து கொஞ்சம் கிரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் அதிகரித்ததற்கும் அது ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனா USA இடையே இருக்கக்கூடிய வரி போர் அதிகமாகுது. USA வந்து இப்போ சைனாவை மிரட்டி இருக்கிறாங்க. சைனா வந்து ரிட்டாலியேஷன் போட்டிருந்துருக்காங்க. 34% வரி. USA வந்து அவங்க மீது வரி போட்டாங்க. சைனா அவங்களுக்கு பதிலாக ஒரு 34% வரி. இப்போ USA என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 34% வரியை திரும்ப பெறலைன்னா மேலும் ஒரு 50% வரி விதிக்கப்படும். ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அவங்க ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இதற்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆளு கிடையாதுன்னு சைனா பதில் சொல்லியிருக்கிறதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் கமிஷனும் இப்போ USA மீது ஒரு வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. USA விதித்த வரிக்கு எதிராகத்தான் இந்த கவுண்டர் டாரிஃபாக விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் 25% வரி மே 16ஆம் தேதியிலிருந்து அது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தோனேஷியா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியை பார்த்தது. ஓப்பனிங்லேயே 9% விழுந்ததில் ட்ரேடிங்கை நிறுத்தி வைத்திருந்தாங்க அரை மணி நேரத்திற்கு. நீண்ட விடுமுறைக்கு பிறகு தான் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுங்க. இந்தோனேஷியா மார்க்கெட் வந்து மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து விடுமுறையில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகியிருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்து. ஸோ நேற்று அது ஓப்பனில் இல்லை போல தெரியுது. ஸோ நேற்று விழ வேண்டியது இன்றைக்கி விழுந்திருக்கு போல தெரியுது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஃப்ளூயிடோமேட் லிமிடெட் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. மத்திய பிரதேஷ் MSME புரோத்சாகன் யோஜனா 2021 கீழே கிடைக்க வேண்டிய மானியத்தில் 3வது தவணை கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் 15,65,000 ரூபாய். 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த மானியம் கிடைக்கும்னு முன்னவே சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்போ 3 மானியம் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு மானியம் விரைவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளூயிடோமேட் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளூயிடோமேட் லிமிடெட். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு காலையில் வீடியோவில் இல்லை நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்த்தி இருக்கிறாங்க. 50 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் பெட்ரோல் டீசலுடைய எக்ஸைஸ் டியூட்டி 2 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. லிட்டருக்கு தலா உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பயனளிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. CNBC TV 18ல் 50 ரூபாய் LPG சிலிண்டரை உயர்த்தியது நேரடியாக அவங்களுக்கு பயனளிக்கும். இந்த 2 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டியை உயர்த்தியது எப்படி பயனளிக்கும்? ஏற்கனவே அரசு வந்து 32,000 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் பேக்கேஜ் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வழங்க வேண்டும் ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 32,000 கோடி ரூபாய் ஈடாக்குவதற்காகத்தான் இந்த 2 ரூபாய் ஹைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 ரூபாய் ஹைக்கு வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். PM முத்ரா யோஜனா 10 ஆண்டு பூர்த்தி செய்து லோன் டிஸ்பர்ஸ்ட் 33 லட்சம் கோடி ரூபாய். பயனாளிகளில் 68% பெண்கள்னு CNBC TV 18ல் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 52 கோடி பயனாளிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் 5 மாநிலங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருப்பது எந்த மாநிலங்கள்? அதாவது அதிகமாக லோன் டிஸ்பர்ஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய மாநிலங்கள்: தமிழ்நாடு 3.23 லட்சம் கோடி ரூபாய், உத்தரப்பிரதேஷ் 3.14 லட்சம் கோடி ரூபாய், கர்நாடகாவுக்கு 3.02 லட்சம் கோடி ரூபாய், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் 4வது மற்றும் 5வது இடத்துல இருக்கிறாங்க. யூனியன் பிரதேசங்களில் முதல் இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. 45,816 கோடி ரூபாய். எவ்வளவு NPA இருக்கு இந்த லோன்ஸ்ல? நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.6% குறைவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த CNBC TV 18 செய்தியில்.
காஃபி டே என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒட்டுமொத்தமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய கடன் பாக்கி 425.38 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மார்ச் 2025 பார்க்கும்போது அவங்க கட்ட வேண்டிய தொகை 425.38 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வெஸ்ட் பெங்காலில் புது ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. நிதியாண்டு 2026க்குள்ளார அது திறக்கப்படும். 65 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். பிரிகேட் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மைசூரில் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அமைக்கிறாங்க. ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இது வழியாக 225 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். இன்ஃபோஜ் நிறுவனம் குறித்து நம்ம Naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் இன்ஃபோஜ், அவங்களை குறித்து மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6100, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். சயன்ட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 6.23 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர்ல 1099 ரூபாய்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 68.56 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க HDFC மியூச்சுவல் ஃபண்ட். சோபா Q4க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. Q4ல் அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூ 18.36 பில்லியன் ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 32%, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான சேல்ஸ் வேல்யூ 62.77 பில்லியன் ரூபாய், போன வருடம் 66.44 பில்லியன் ரூபாயாக இருந்தது. ரெமீடியம் லைஃப் கேர் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. 49 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. இப்போ ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 15, நிர்ணயித்திருக்கிற விலை ₹1. ஆமாங்க, இது பென்னி ஸ்டாக்காக இருக்குது. கடைசியாக ட்ரேட் ஆனது ₹2.14. இதற்கு இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ஒரு ஷேருக்கு ₹1. 61 ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வழங்குறாங்க. 50 ஷேர்ஸ் வைத்திருந்தோம். அதாவது ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஃப்ரீயாக வழங்குவாங்க RE. அதை வைத்துக்கொண்டு நம்ம ரைட்ஸ் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாம் முடிவு செய்யலாம். 61 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். 50 ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ரைட்ஸ் ஷேர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோன்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ரிவோல்ட் மோட்டர்ஸ் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய டீலர்ஷிப் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ 200ஆக எட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய இலக்கு நிதியாண்டு 2026 400 எட்டுவது அப்படின்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. 100லேருந்து 200 அவங்க எட்டியது ஒரு ஆண்டில், அதாவது ஒரு ஆண்டில் அவங்களுடைய டீலர்ஷிப் நெட்வொர்க்கை இரட்டிப்பாக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 23 நகரங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிறாங்க நாடு முழுவதும். இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷனும் அவங்க செய்ய இருக்கிறாங்க. நேபாளில் இந்த ஆண்டு அறிமுகம் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ். எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தினா, 7 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 4.8 கோடி ரூபாய்க்கான மோசடியில் 7 ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்கன்றதான் செய்தி. அதை உறுதி செய்திருக்கிறாங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். அவங்களுடைய BPO சர்வீஸில் இந்த 7 ஊழியர்கள் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 4.8 கோடி ரூபாய்க்கான மோசடி FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய டார்கெட் ப்ரைஸை மார்கன் ஸ்டான்லி குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 1105, இப்போ கொடுத்துருப்பது 755. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் Q4க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் முறையாக அவங்களுடைய குவார்ட்டர்லி புக்கிங்ஸ் 10,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. 10,163 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7%, குவார்டர் ஆன் குவார்டர் 87% அதிகரிச்சிருக்கு. அவங்க விற்பனை செய்திருக்க வீடுகளுடைய எண்ணிக்கை 3703. அது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்கும்போது டோட்டல் ஏரியா 7.52 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். புக்கிங் வேல்யூ தொடர்ச்சியாக 5,000 கோடி ரூபாயை கடப்பது. இது 7வது குவார்ட்டர், தொடர்ச்சியாக 7வது குவார்ட்டர் 5,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு புக்கிங் வேல்யூ. முழு நிதியாண்டு 2025 புக்கிங் வேல்யூ 29,444 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. இதில் அவங்க விற்பனை செய்த வீடுகளுடைய எண்ணிக்கை 15,302. ஏரியாவில் பார்க்கும்போது டோட்டல் ஏரியா 25.73 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். முழு ஆண்டிற்கான புக்கிங் வேல்யூ மற்றும் வால்யூம் அதிகமாக எட்டியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனமும் எட்டாத அளவுக்கு எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஆண்டில். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ்க்கு குளோப் கேபிட்டல் ரிசர்ச் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7,100. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் 6,450 ரூபாய்.
ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் மறுபடியும் ஒரு சர்ச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பிப்ரவரி மாத சேல்ஸ் டேட்டாவில் வந்து அவங்க அறிமுகம் செய்யாத ஒரு வாகனத்தை விற்பனை செய்திருப்பதாக அந்த பட்டியலில் காட்டியிருக்கிறாங்க. அவங்க அறிமுகம் செய்யாத எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்திருக்கிறாங்க அப்படின்றது அந்த இதில் இடம் பிடிச்சிருக்கு. அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை அதிகரிப்பதற்காகத்தான் இப்படி காட்டியிருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெலிவரி நிறுவனத்திற்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 295, ஸ்டாப் லாஸ் 255. கெம்ஃபேபுக்கு பை ரேட்டிங், டார்கெட் 860, ஸ்டாப் லாஸ் 762. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.